வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் சேவையையும் வழங்குறோம். இதுல ஆர்வம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மெயில் ஐடிக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நாம முதல்ல பார்க்க போற கதை அரசாங்கத்தால எழுதப்படுற ஒரு பெரிய கதை, உள்கட்டமைப்பு மற்றும் ரயில்வே துறை. இதுல RVNL, அதாவது ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். ஆனா பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஒரு பொதுவான புகார் என்னன்னா, திட்டங்களை செயல்படுத்துறதுல தாமதமாகும்னு சொல்லுவாங்களே. எக்ஸிகியூஷன் ரிஸ்க். RVNLக்கு அந்த மாதிரி ரிஸ்க் இல்லையா? இந்த ஆர்டர்கள் எல்லாம் வருமானமா மாற எவ்வளவு காலமாகும்? ரொம்ப சரியான கேள்வி. இதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அரசாங்க ரயில்வே துறைக்கு ஒதுக்கீடு செய்யற மூலதன செலவு, அதாவது கேபெக்ஸ், அது முன்ன போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இது வெறும் அறிவிப்பில்ல, நிஜமாவே பணம் ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஓகே. RVNL இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதனால அவங்களுக்கு ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு. மத்த PSUக்களை விட இவங்களோட எக்ஸிகியூஷன் ரெக்கார்ட் நல்லா இருக்கா? ஆமா, வேல்யூவேஷனும் இந்த துறையில இருக்கிற மத்த தனியார் நிறுவனங்களோட ஒப்பிடும்போது இன்னும் கவர்ச்சிகரமான இடத்துல தான் இருக்கு. அப்ப நீண்ட கால முதலீட்டாளர்கள் இந்த அரசாங்கத்தின் கதையை நம்புறாங்க. அதனாலதான் இந்த ஏற்றம். ஓகே. இதே உள்கட்டமைப்பு துறையில இதே மாதிரி அரசாங்கத்தோட திட்டங்களால பயனடைகிற இன்னொரு கம்பெனி கால்பட்டாரோ ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல், KPIL. இவங்களுக்கும் நல்ல ஆர்டர் புக் இருக்கு. வருமான வளர்ச்சியும் 32% இயர் ஆன் இயர்னு நல்லா இருக்கு. ஆனா இங்க கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ஆமா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வெறும் 33.57% தான். அதுலயே கிட்டத்தட்ட 24.56% பங்குகள் பிளெட்ஜ் செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு மிக முக்கியமான வேறுபாடு. அது ஏன் ஒரு முதலீட்டாளருக்கு ஒரு பெரிய ரிஸ்க்? கொஞ்சம் விளக்க முடியுமா? RVNL அரசாங்கம் தான் ப்ரொமோட்டர். அவங்க பங்குகளை அடமானம் வைக்க மாட்டாங்க. ஆனா இங்க KPIL கம்பெனியோட உரிமையாளர்கள் தங்களோட பங்குகளை ஒரு உத்தரவாதமா வச்சு கடன் வாங்கியிருக்காங்க. ஓகே. ஒருவேளை அந்த உரிமையாளருக்கு தனிப்பட்ட முறையில நிதி நெருக்கடி ஏற்பட்டா கடன் கொடுத்தவங்க அந்த பங்குகளை வித்துருவாங்க. கரெக்ட். அப்படி திடீர்னு ஒரு பெரிய அளவிலான பங்குகள் விற்பனைக்கு வரும்போது அது பங்கோட விலையில ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்போ கம்பெனி நல்லா இருந்தாலும் இந்த பிளெட்ஜ்டு ஷேர்ஸ் ஒரு சிவப்பு கொடி மாதிரி. நிச்சயமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ஒரே துறையில இருந்தாலும் ரெண்டு கம்பெனிகளோட கதைகள் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. சரி, அரசாங்கத்தோட முதலீடுகளை நம்பி வளர்ற பங்குகளை பார்த்தோம். ஆமா. ஆனா எல்லா கம்பெனிகளும் அப்படி இல்ல. சிலது தங்களோட சொந்த மூளைய, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை நம்பி வளருது. R&D. அப்படிப்பட்ட ஒரு துறை தான் ஃபார்மா. வாங்க அதுல பயோகான் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆமா, இப்போ நாம விஞ்ஞானிகளோட ஆய்வகத்துக்குள்ள போறோம். பயோகான் சமீபத்துல QIP மூலமா 4150 கோடி நிதி திரட்டி இருக்காங்க. ஒரு பெரிய தொகை. இது அவங்களோட ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். அது மட்டும் இல்ல, மார்ச் 2026ல செமாக்ளுடைட் மருந்த இந்தியாவுல அறிமுகப்படுத்த போறதா சொல்லிருக்காங்க. இது உலகத்திலேயே மிகப்பெரிய மருந்தாச்சே. உடல் எடை குறைப்புக்காகவும் சக்கர நோய்க்காகவும் பயன்படுத்துறாங்க. உலக அளவுல ஒரு பிளாக் பஸ்டர் மருந்து அது. இத பயோகான் இந்தியாவுல கொண்டு வந்தா அது அவங்களுடைய மொத்த எதிர்காலத்தை மாற்றி எழுதக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமே. ஆனா இதுல என்னென்ன சவால்கள் இருக்கு? நீங்க சொல்றது முற்றிலும் சரி. இது ஒரு கேம் சேஞ்சர் பொட்டன்ஷியல் உள்ள மருந்து. ஆனா இங்கதான் நாம வேல்யூவேஷனை கவனிக்கணும். வேல்யூவேஷன். பயோகானோட PE ரேஷியோ கிட்டத்தட்ட 78-79ல இருக்கு. 78-79 ரொம்ப அதிகம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சந்தை இந்த பங்கோட எதிர்கால வளர்ச்சி மேல ஒரு மிகப்பெரிய பந்தயம் கட்டுதுன்னு அர்த்தம். ஓகே. அவங்களுடைய செமாக்ளூடைட் மருந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றா மட்டுமே தான் இந்த வேல்யூவேஷனை நியாயப்படுத்த முடியும். ஒருவேளை அதுல சின்னதா தாமதம் ஏற்பட்டாலோ அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலேனாலும் இந்த பங்கு ஒரு பெரிய சரிவை சந்திக்க வாய்ப்பிருக்கு. இட்ஸ் a high stakes bet. அந்த QIP மூலமா நிதி திரட்டினதுனால டைல்யூஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்களே, அது என்ன? அது நல்ல கேள்வி. அவங்க நிதி திரட்டினது நல்லதுதான். ஆனா அதுக்காக புதுசா பங்குகளை வெளியிட்டதால சந்தையில மொத்த பங்குகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிடுச்சு. ஓ. அதனால ஒவ்வொரு பங்கோட மதிப்பும் தற்காலிகமா கொஞ்சம் குறைஞ்சது. இதத்தான் டைல்யூஷன்னு சொல்லுவோம். அப்போ பயோகானோட கதை ஒரு பெரிய வெற்றிக்காக காத்திருக்கிற ஒரு அதிக ரிஸ்க் அதிக ரிவார்ட் கதை. மிகச்சரியா சொன்னீங்க. சரி, இதே ஃபார்மா துறையில டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் இருக்கு. இவங்களோட கதை எப்படிப்பட்டது? டாக்டர் ரெட்டிஸ் அவங்களுடைய QQ முடிவுகள் சந்தை எதிர்பார்ப்புகளை விட நல்லா வந்திருக்கு. ஆனா இங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பங்குகளை வித்திருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. இது எதை காட்டுது? டாக்டர் ரெட்டிஸோட கதை பயோகான் மாதிரி ஒரு த்ரில்லர் படம் இல்ல. இது ஒரு நிலையான கணிக்கக்கூடிய குடும்ப படம் மாதிரி. ஓகே. அவங்க திடீர்னு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மருந்த நம்பி இல்ல. அவங்களுடைய வர்த்தகம் பல நாடுகள்ல பல மருந்துகள்ல பரவி இருக்கு. டைவர்சிஃபைடு. ஆமா. அதனால வளர்ச்சி மிதமா ஆனா உறுதியா இருக்கும்.
உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் அதாவது டிஐஐஸ் இந்த மாதிரி நிலையான வளர்ச்சியை விரும்புறாங்க. அதனாலதான் அவங்க முதலீட்டை அதிகரிச்சிருக்காங்க. ஆமா, அவங்களுடைய லெனிலடுமைட் மருந்து மூலமான வருமானத்துல சில சவால்கள் இருந்தாலும் அவங்களுடைய அடிப்படை ரொம்ப வலுவா இருக்கு. அதனால இது ஒரு குறைவான ரிஸ்க் உள்ள நிலையான வளர்ச்சி கதை. இதே துறையில ஒரு சோக கதையும் பார்க்கலாமா? கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த பங்கு கடந்த ஒரு வருஷத்துல 46% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இங்க என்ன தப்பா போச்சு? இங்க நாம கவனிக்க வேண்டியது இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் சைக்கிள் ஏன் இறக்கத்துல இருக்குன்னு தான். இந்த துறை ஒரு சுழற்சி முறையில இயங்கும். சைக்ளிக்கல் செக்டர். ஆமா, இப்போ அந்த சுழற்சி கீழ்நோக்கி இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் கிளீன் சயின்ஸோட பெரிய சந்தையான ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுல தேவை குறைஞ்சதுதான். டிமாண்ட் குறைஞ்சிடுச்சு. அங்க பொருளாதாரம் மந்த நிலையில இருக்கிறதால இவங்களுடைய பொருட்களுக்கான ஆர்டர்கள் குறைஞ்சிடுச்சு. இதனால அவங்களுடைய வருமான வளர்ச்சி கணிப்புகள் குறைக்கப்பட்டிருக்கு. Q3 முடிவுகளும் சரியில்லையா? ஆமா, எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அப்போ அங்க பொருளாதாரம் மீண்டு வந்தாதான் இங்க இவங்களுக்கு நல்ல காலம். கரெக்ட். அது வரைக்கும் இந்த கதை ஒரு காத்திருப்பு பருவத்துல இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்கு. அடுத்ததா நம்ம சேவைகள் மற்றும் நிதித்துறைக்கு போலாம். இதுல BLS இன்டர்நேஷனல் சர்வீசஸ். BLS இவங்களோட கதை ஒரு ஜபர்தஸ்த் கம்பேக் மாதிரி இருக்கு. இந்த பங்கு ஒரு பெரிய ரேலி கொடுத்திருக்கு. டெல்லி உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தது. ஆமா, அது ஒரு பெரிய பாசிட்டிவ். சீனா விசா ஒப்பந்தம், UIDI ஒப்பந்தம்னு நல்ல செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு மொமெண்டம் பிளே மாதிரி தெரியுது. ஆனா இந்த மாதிரி செய்திகளால வர்ற ஏற்றம் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? கம்பெனியோட அடிப்படை வருமானம் இந்த விலையேற்றத்தை நியாயப்படுத்துதா? இது ஒரு நல்ல கேள்வி. வெறும் செய்திகளை மட்டும் வச்சு ஒரு பங்கு ஏறினா அது நீடிக்காது. ஆனா இங்க BLS விஷயத்துல அந்த செய்திகள் அவங்களுடைய வருமானத்துல நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது. நீதிமன்ற தீர்ப்பால அவங்களுடைய ஒரு முக்கிய வர்த்தக தடை நீங்கியிருக்கு. புதிய ஒப்பந்தங்களால அவங்களுடைய வருமானம் நேரடியா உயரும். நம்பர்ஸ்ல அது தெரியுதா? தெரியுது. அவங்களுடைய Q2 வருமானம் 48.8% அதிகரிச்சிருக்கு. லாபம் 27.4% அதிகரிச்சிருக்கு. அப்போ இது வெறும் பரபரப்பு இல்ல, உண்மையான வளர்ச்சி. ஆமா, ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி இந்த வேகமான ஏற்றத்துக்கு பிறகு பங்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ கடைசியா ஒரு அதிக ரிஸ்க் உள்ள கதை, ஃபியூஷன் ஃபைனான்ஸ். ஃபியூஷன் மைக்ரோ ஃபைனான்ஸ். ஆமா, இது ஒரு NBFC MFI நிறுவனம். அதாவது கிராமப்புறங்கள்ல சின்ன சின்ன கடன்கள் கொடுக்கறாங்க. இவங்க இன்னும் நஷ்டத்துல தான் இருக்காங்க. ஆனா இயர் ஆன் இயர் அடிப்படையில நஷ்டம் கணிசமா குறைஞ்சிருக்கு. இது ஒரு விழுந்து கிடக்கிற கத்தி மாதிரி தெரியுது. இத பிடிச்சா கை அறுத்துருமா, இல்ல இது ஒரு மல்டி பேக்கர் வாய்ப்பா? மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனத்துல முதலீடு பண்றது ஒரு சின்ன விதைக்கு தண்ணி ஊத்துற மாதிரி. அது ஒரு பெரிய மரமா வளரலாம், இல்ல காத்துல சாஞ்சும் போகலாம். இப்போதைக்கு ஃபியூஷன் ஃபைனான்ஸ் ஒரு சின்ன செடிதான். இதுல பெரிய சவால் என்ன? இந்த துறையில இருக்கிற மிகப்பெரிய சவால் வாரா கடன், அதாவது NPA. நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். ஆமாம், அவங்க கொடுத்த கடன்கள்ல நிறைய திரும்ப வராம இருக்கு. இது வங்கியோட லாபத்தை நேரடியா அரிக்கும் ஒரு புழு மாதிரி. இந்த NPA பிரச்சனைக்கு அவங்க தீர்வு காணாத வரை லாபகரமா மாறுவது ரொம்ப கடினம். ஆனா நஷ்டம் குறையுதே. ஆமாம், நஷ்டம் குறைஞ்சுகிட்டே வர்றதும் சில பெரிய இன்ஸ்டிடியூஷனல் முதலீட்டாளர்கள் சின்ன அளவுல முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறதும் ஒரு சின்ன நேர்மறையான அறிகுறி. அப்போ இத ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரின்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஆனா அது நடக்குமான்னு நம்ம பொறுமையா கண்காணிக்கணும். உடனடியா பலங்களை எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப நல்ல விளக்கம். இப்போ நாம பார்க்க போறது ஒரு புது கதை, தி நியூகமர், பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது 2025ல IPO வந்த ஒரு ஆட்டோமொபைல் துணை பொருட் தயாரிக்கும் நிறுவனம். IPOக்கு அப்புறம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா சமீபத்துல ப்ரொமோட்டர் அவங்களுடைய 6.56% பங்குகளை வித்திருக்காங்க. ஆமா, ப்ரொமோட்டர் பங்குகளை விக்கிறது பொதுவா ஒரு கெட்ட அறிகுறி தானே. அவங்களுக்கே கம்பெனி மேல நம்பிக்கை இல்லையா? உடனடியா அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது. இங்கதான் கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எப்படி? ப்ரொமோட்டர் வித்தது உண்மைதான். ஆனா அந்த பங்குகளை யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். யார் வாங்கியிருக்காங்க? SBI மியூச்சுவல் ஃபண்ட், பிளாக் ராக் மாதிரி உலகத்தின் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் அந்த பங்குகளை வாங்கியிருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய பிளாக் டீல். ஆமா, இது எதை காட்டுதுன்னா, ப்ரொமோட்டர் ஒரு விலையில விற்க தயாரா இருக்கும்போது அதை விட பெரிய புத்திசாலியான முதலீட்டாளர்கள் அதே விலையில வாங்க தயாரா இருக்காங்க. இது கம்பெனி மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. மிகப்பெரிய நம்பிக்கை. ப்ரொமோட்டர் வித்ததுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட நிதி தேவைகள் மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா இன்ஸ்டிடியூஷனல் பையிங், அதுவும் இந்த அளவுல, ஒரு மிகப்பெரிய நேர்மறையான விஷயம். விற்பனைக்கு பிறகும் ப்ரொமோட்டர் கிட்ட 66.46% பங்குகள் இருக்கு. அதனால இது ஒரு நம்பிக்கையூட்டும் புது கதை. அருமை. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த கதைகள்ல இருந்து என்ன தெரிய வருது? RVNL மாதிரி அரசாங்கத்தோட பெரிய கதையை நம்பி முதலீடு செய்யலாம். செக்டோரல் டெயில்விண்ட் இருக்கு. பயோகான் மாதிரி ஒரு விஞ்ஞானியோட கனவுல முதலீடு செய்யலாம். ஆனா அதுல ரிஸ்க் அதிகம். டாக்டர் ரெட்டிஸ் மாதிரி ஒரு நிலையான கணிக்கக்கூடிய கதையை தேர்ந்தெடுக்கலாம். இல்லைனா கிளீன் சயின்ஸ் மாதிரி ஒரு கதை தற்காலிகமா சிக்கல்ல இருக்கும்போது அது மீண்டு வரும்னு நம்பி காத்திருக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நாம விவாதித்த பங்குகள் பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்துக்கோங்க. அடுத்து எந்த பங்கை நாங்க ஆய்வு செய்யணும்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இறுதியா ஒரு முக்கியமான விஷயம், இந்த கலந்துரையாடல் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்களுடைய நிதி ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம். நன்றி.